ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். பதம் 24. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வோ ஹ்ருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சஞ்சயன் கூறினார், பரதகுலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவருடைய உத்தம ரதத்தை இரு தரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் குடாகேஷன் என்று அழைக்கப்படுகிறார். குடாக என்றால் உறக்கம். உறக்கத்தை வெல்பவன் குடாகேஷன் என்று அழைக்கப்படுகிறான். உறக்கம் என்றால் அறியாமை என்றும் பொருள். ஆன்மீக விழிப்புணர்வே இல்லாத அறியாமை என்றும் பொருள்படும். கிருஷ்ணருடனான தன்னுடைய நட்பால் தூக்கத்தையும் அறியாமையையும் அர்ஜுனன் வென்றிருந்தார். பகவான் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதால் அர்ஜுனனால் ஒரு கணம் கூட கிருஷ்ணரை மறக்க முடியாது. ஏனென்றால் இதுவே ஒரு தூய பக்தனின் இயற்கையாகும். உணர்விலும் சரி, உறக்கத்திலும் சரி, பகவான் கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதிலிருந்து பக்தன் எப்போதுமே தவறுவதில்லை. இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் பகவான் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அறியாமை என்பது நாம் இந்த உடலே என்று நினைத்து பௌதீக உடலை பராமரிப்பதிலேயே நம் வாழ்க்கையை முழுமையாக செலவழிப்பதாகும். பகவான் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக நம்மால் இந்த உடல் நிலையற்றது என்பதையும் நாம் ஆத்மா என்பதையும் அறிய முடியும். எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேஷர் பகவான் கிருஷ்ணர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்தச் சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை பகவானால் புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறு தேரை நிறுத்திய அவர் பின்வருமாறு பேசினார். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.